ஹாய் ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி garlic bread செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி எடுத்துருக்கிறது பிரெட், பட்டர் அண்ட் சீஸ் எடுத்திருக்கேன். தென் garlic பீல் பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் டஃபஸ்ட்டு பார்ட்டே garlic பீல் பண்ணுறது தான். எத்தனை பேர்த்துக்கு garlic பீல் பண்ண பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் பட்டர் எடுத்திருக்கேன். தென் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். இந்த கிளைமேட்க்கு பட்டர் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகவே இல்லை. நான் எவ்வளவோ மிக்ஸ் பண்ணியுமே. ஸோ பரவாயில்லன்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு நான் ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு அன்றைக்கி வீட் ப்ரெட் தான் கிடச்சிது. சாண்ட்விச் ப்ரெட் கிடச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த ப்ரெட்லேயுமே சூப்பராக இருந்துச்சு. இன்சைடில் பட்டரி அண்ட் சீஸியாக இருந்துச்சு, அவுட் சைட்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நான் சீஸை எடுத்து இந்த மாதிரி ஷெட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. garlic bread ரெடி. கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோ ஃபார் மோர் ரெசிபீஸ். ஸ்டே டியூன். பாய்.